ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு தொடங்கிவிட்ட நிலையில் முதலாவதாக மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். 2013ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றன. முதலாவதாக மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசானது 3 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. அந்த 3 விஞ்ஞானிகளில் 2 அமெரிக்கர்கள், ஒருவர் ஜெர்மனியைச் சேர்ந்தவர். அவர்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள், எதற்காக இந்த மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இவர்களுடைய கண்டுபிடிப்பானது செல்களில் நடக்கக்கூடிய போக்குவரத்தை பற்றியது. அதாவது சரக்கு போக்குவரத்து. செல்களில் என்ன சரக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு செல்லும் ஒரு தொழிற்சாலையை போன்றது. ஒவ்வொரு செல் தொழிற்சாலையிலும் என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்கள் ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளும் அந்த செல்களுக்கு வெளியேயும் எப்படி கடத்தப்படுகின்றன என்று சொல்வதற்காகத்தான் இந்த கண்டுபிடிப்புகளை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த கண்டுபிடிப்புக்கு தான் தற்போது மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு மூலம் நீரிழிவு நோய் மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு தொடர்பான பாதிப்புகளை தடுக்க முடியும் என்று நோபல் கமிட்டி அறிவித்திருக்கிறது. தற்போது இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானிகள் யார் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவதாக இந்த கண்டுபிடிப்புக்கு உதவிய மிக முக்கியமான விஞ்ஞானி ரோத்மன். இவர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர். இந்த விஞ்ஞானி தற்போது ஏல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் செல்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த சரக்கு போக்குவரத்து பற்றிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்ததற்காக இவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவரைப் போலவே மற்றொரு அமெரிக்க விஞ்ஞானி, அங்கு இருக்கக்கூடிய செக்மன் என்று சொல்லக்கூடிய மற்றொரு விஞ்ஞானி, அவர் இந்த ரோத்மன் போலவே அவரும் இதே தொடர்பான கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். இவருக்கும் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல ஜெர்மனியைச் சேர்ந்த மற்றொரு விஞ்ஞானி, இவருடைய கண்டுபிடிப்பு இதே விஷயம் மூளையில் எப்படி செயல்படுகிறது என்பதை கண்டுபிடித்தார். அவருடைய பெயர் சுடோஃப். இந்த 3 விஞ்ஞானிகளும் இந்த ஆண்டுக்கான மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்கிறார்கள். அடுத்ததாக இந்த 3 விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட பிறகு தற்போது இயற்பியல் துறைக்கு யாருக்கு நோபல் பரிசு கிடைக்கப் போகிறது என்பதை உலகமே உற்று நோக்கியிருக்கிறது. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்ததாக இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட இருக்கிறது. இதற்கான எதிர்பார்ப்புகள் மேலோங்கியுள்ளன. செவ்வாய்க்கிழமை மாலை இந்திய நேரப்படி 3 மணிக்கு இந்த பரிசுகள் யாருக்கு கிடைக்கும் என்பது தெரிந்துவிடும். ஆனால் அதற்கு முன்னரே பல்வேறு ஊகங்கள் கிளம்பியுள்ளன. போசான் என்று அழைக்கப்படும் அடிப்படை துகள் கண்டுபிடிப்பிற்குத்தான் இந்த ஆண்டின் இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைக்கும் என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.